ஒலிம்பிக் தொடரின் 11வது நாளான இன்று பல்வேறு போட்டிகளில் இந்திய அணி களம் காண்கிறது. பிற்பகல் 1:30 மணிக்கு ஆடவர் அணிக்கான டேபிள் டென்னிஸ் போட்டியில் சீன அணியை இந்திய வீரர்கள் சரத்கமல், ஹர்மித் தேசாய், மனவ் தாக்கர் ஆகியோர் எதிர்கொள்கின்றனர். இதேபோல் பிற்பகல் 1:50 மணிக்கு தொடங்கும் ஈட்டி எறிதல் போட்டியின் தகுதிச் சுற்றில் இந்திய வீரர்கள் நீரஜ் சோப்ரா, கிஷோர் ஜேனா ஆகியோர் களம் காண்கின்றனர். பிற்பகல் 2:30 மணிக்கு மல்யுத்த போட்டியின் 50 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை வினிஷ் பொகத் களம் காண்கிறார். பிற்பகல் 2:50 மணிக்கு நடைபெறும் மகளிருக்கான 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தின் ரெப்பச்சாஸ் சுற்றில் இந்திய வீராங்கனை கிரண் பாகல் போட்டியிடுகிறார். இரவு 10:30 மணிக்கு ஹாக்கி போட்டியின் அரையிறுதிச் சுற்றில் ஜெர்மனி அணியை இந்திய ஆடவர் அணி எதிர்கொள்கிறது. அரையிறுதிச் சுற்றில் இந்திய ஹாக்கி அணி வெற்றி பெறும் பட்சத்தில் பதக்கம் உறுதி என்பதால் இந்திய ரசிகர்கள் மத்தியில் இந்த போட்டி குறித்து மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் ஆண்கள் கால்பந்து இறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணி ஸ்பெயின் அணியுடன் தங்கப்பதக்கத்திற்காக விளையாட உள்ளது. லியோனில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி எகிப்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. 1984ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் தங்கம் வென்றது. தற்போது 40 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தங்கப்பதக்கத்தை அந்த அணி குறிவைத்துள்ளது. மற்றொரு அரையிறுதியில் மொராக்கோ அணியை வீழ்த்தி ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. கடந்த முறையும் ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.